தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பிலே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 234 சட்டமன்ற தொகுதியிலும் கழகத்தின் சார்பை இந்த பரப்புரையை நிகழ்த்துவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு யாரிடம் தலைகுனியாது? தமிழ்நாடு டெல்லியிடம் தலைகுனியாது. தமிழ்நாடு ஒருபோதும் டெல்லிக்கு தலைகுனியாத காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் தமிழில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தலைகுனிந்த மாநிலங்கள் மகாராஷ்டிராவிலே அவருடைய தாய்மொழி மராத்தி அழிந்து போனது. பீகாரிலே அவருடைய தாய்மொழி போஜ்புரி அழிந்து போனது. அந்த இடத்தை எல்லாம் இந்தி மொழி ஆக்கிரமித்துக் கொண்டது. மீண்டும் அதே போல இன்றைக்கு நம் மீது இந்தியை திணிப்பதற்கு ஒற்றை மொழி என்ற பெயரிலே, அதே போல ஒரே நாடு இந்தியா, ஒரே இனம், எல்லோரும் ஒரு மதம் என்றெல்லாம் திணிப்பதற்கு மோடி தலைமையிலான பாசிச கும்பல் துடித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவரிடத்திலே தான் நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் தமிழ்நாடு ஒருபோதும் தலைகுனியாது என்ற சவாலை விடுத்திருக்கிறார். ஒருபுறம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே ஒரு கூட்டம் தங்களுடைய வழக்குகளிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்கு மோடியிடம் சரணடைந்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது, அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலின் போது எப்படி தமிழ்நாடு மக்கள் மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே ஒருங்கிணைந்தார்களோ, அதே போல இந்த தேர்தலிலும் நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே ஒன்றிணைய இருக்கிறார்கள். அந்த ஒன்றிணைக்கின்ற பணியை மிக துரிதமாக ஆற்றுவதற்குத்தான் கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த பரப்புரை கூட்டம். இன்றைக்கு உலக அரங்கிலே இந்தியா தலைகுனிந்து நிற்கிறது. காரணம் யார்? மோடி. உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உலக தலைவர்களிலே பலரும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்ற அந்த ஃபைலில் அவர்கள் பெயரெல்லாம் சிக்கியிருக்கிறது என்ற சூழலில் மோடியுடைய பெயரும் வந்திருக்கிறது, மோடியுடைய நடத்தை மீது சந்தேகம் வந்திருக்கிறது என்று பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி பேட்டி கொடுக்கிறார். இது உண்மையா இல்லையா என்று எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலேயே அமெரிக்கா முன்னால் மோடி மண்டியிட்டு நிற்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அமெரிக்கா என்ன சொல்கிறதோ அதை நான் உடனே செய்து முடிக்கிறேன் என்று அறிவித்து, ரஷ்யாவிடம் இருந்து டீசல் பெட்ரோல் வாங்க மாட்டோம், இனி அமெரிக்கா சொல்கிற வழியிலே வாங்குவோம் என்கின்ற ஒரு உறுதியை மோடி அளித்திருக்கின்றார். இதை மாத்திரம் செய்திருந்தால் பத்தாது என்று நம்முடைய இந்திய பணத்தை அமெரிக்காவிலே முதலீடு செய்வோம், அமெரிக்கா பொருட்களை வரியின்றி இந்தியாவிற்கு வாங்குவோம் என்றெல்லாம் இன்றைக்கு பல்லிழித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு காலத்திலே மேக் இன் இந்தியா என்ற ஒரு சபதத்தை முன்வைத்து பல புது கதைகளை வெட்டி கொண்டு திரிந்த மோடி இன்றைக்கு தன்னுடைய தோல்வியை பட்டவர்த்தனமாக ஒப்புக்கொண்டு அமெரிக்காவின் அதிபர் டிரம்பின் காலடியில் சரணடைந்து கிடக்கிறார். எனவே அந்த மோடிக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அந்த மோடி இந்தியா தமிழ்நாட்டின் மீது தொடுக்கின்ற தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றால் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே நாம் ஒன்று திரள வேண்டும். கடந்த வாரத்திலே ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு நீங்கள் என்ன கொடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் முட்டை கொடுத்திருக்கிறோம் என்று வெளிப்படையாக அறிவிக்கின்ற வகையில் தமிழ்நாட்டிற்கு என்று எந்த திட்டத்தையும் மோடி அரசு அறிவிக்கவில்லை. அப்படி அறிவிக்காதது மாத்திரமல்ல, அதற்கு வியாக்கியானம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நம்முடைய கழகத் தலைவர்கள் சொன்னது போல தேர்தல் வருகிறது என்றால் பல்வேறு மாநிலங்களுக்கு உடனே சலுகைகளை அறிவிப்பது மோடியுடைய வழக்கம். ஆனால் தமிழ்நாட்டிற்கு தேர்தல் வருகிறது என்றாலும் சலுகைகளை அறிவிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மோடியையும் பாஜகவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. அதன் காரணமாகத்தான் மோடி இன்றைக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் செயலை வெளிப்படையாக செய்திருக்கிறார். அந்த மோடிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அந்த மோடிக்கு காவடி தூக்குகின்ற எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திற்கு பாடம் புகட்ட வேண்டும். ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி, இதை நாம் சொல்லவில்லை, அவருக்கு துணை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார். அந்த 10 தோல்வி பழனிசாமி மீண்டும் அதிமுகவை பாஜகவிடம் அடமானம் வைத்தது மாத்திரமல்ல, ஒரு கட்டத்தில் அதிமுகவை பாஜகவில் கரைத்து விடுவார் என்ற நிலைமை வந்திருக்கிறது. எனவே அதிமுகவில் இருக்கின்ற திராவிட உணர்வு கொண்ட, சுயமரியாதை உணர்வு கொண்ட தோழர்களுக்கு எல்லாம் நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள், நீங்கள் இந்த தேர்தலில் ஆதரிக்க வேண்டிய முதல்வர் வேட்பாளர் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். நீட் தேர்வை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் அனுமதிக்கவில்லை, மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவும் அனுமதிக்கவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அனுமதித்தார். காரணம், அவர் மீது இருக்கின்ற வழக்குகளில் இருந்து மோடி அரசிடமிருந்து தப்பிப்பதற்கு. உதயமின் திட்டத்தை
தலைவர் கலைஞர் அனுமதிக்கவில்லை, ஜெயலலிதா அனுமதிக்கவில்லை. ஆனால் எடப்பாடி தமிழகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். இன்றைக்கு மின்சாரத்தினுடைய கட்டணத்தை நிர்ணயம் செய்வது ஒன்றிய அரசு வகுத்து வைத்த சட்டம் என்கின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார். இப்படி ஒவ்வொரு துறையும் திறந்து விட்டுவிட்டு இன்றைக்கு அவர்களுக்கு மீண்டும் பூஜா தூக்குகிறார். நாடாளுமன்ற தேர்தலின் போது சொன்னார், நாங்கள் ஒருபோதும் பாஜகவோடு இனி 2 தேர்தல் அல்ல, எந்த தேர்தலுக்கும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இந்த தேர்தலுக்கு கூட்டணி வைத்து மண்டியிட்டு கிடக்கிறார். எனவே அந்த கும்பலுக்கு பாடம் புகட்ட வேண்டும். இங்கே நம்முடைய பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் இன்றைக்கு ஒரு மாபெரும் வளர்ச்சியை பெற்றிருக்கின்றால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சியிலே மாண்புமிகு நம்முடைய மத்திய அமைச்சர் கழக துணை பொதுச் செயலாளர் ராஜா அவர்கள் ஆற்றிய பணியால் தான் இந்த 2 மாவட்டங்களும் வளர்ச்சியை பெற்றது, அடையாளம் பெற்றது. இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தலைமையிலே நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் பிரபாகர் அவர்கள் பட்டியலிட்டது போல் பெரம்பலூர் தொகுதி பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றிருக்கிறது. இந்த வளர்ச்சிகள் தொடர வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய மானம் காக்கப்பட வேண்டும், தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும், தமிழ் நிலம் காக்கப்பட வேண்டும். அதற்கு கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைவோம், மோடி கூட்டத்தை துரத்தியடிப்போம் என்று சூழலிருப்போம் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.